ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன். ஃப்ரெண்ட்ஸ், தைப்பூசம் நல்லபடியாக முடிஞ்சது இல்லைங்களா? எல்லோரும் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டிங்களா? நீங்கள் எல்லோரும் கோயிலுக்கு போயிட்டு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் எந்த கோயிலுக்குமே போகலை தைப்பூசத்துக்கு. போன தடவை கூட நான் தைப்பூசத்துக்கு முன்னாடியே அனுபவி சுப்பிரமணியர் கோயிலுக்கு போயிட்டு உங்களுக்கு ஒரு பதிவு கூட நான் போட்டிருந்தேன். ஆனால் இந்த வருஷம் ஃப்ரெண்ட்ஸ், தைப்பூசத்துக்கு எந்த கோயிலுக்கும் முன்னாடி எனக்கு போக முடியல, கொஞ்சம் வேலைகள்னால. சரி, பின்னாடி தைப்பூசம் முடியட்டும் அப்புறமா போய்க்கலாம் அப்படிங்கிற ஐடியாவில் தான் நான் இருக்கேன். அதுவும் எந்த கோயிலுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு போடுறேன். உங்ககிட்ட இந்த தைப்பூச விழாக்கு வர்ற கூட்டங்களை பற்றி பேசணும் அப்படின்னு நினச்சேன். ஆக்சுவலாக இந்த வீடியோவை முன்னாடியே போட்டிருக்கணுமோ என்னமோ தெரியல. போட்டிருந்தா கூட கொஞ்சம் பேர், நிறைய பேர் போயிருக்க மாட்டிங்களோ என்னமோ. ஆனால் இந்த தடவை போய் ரொம்ப சிரமப்பட்டு தான் எல்லாருமே வந்திருக்காங்க. என் ஃப்ரெண்ட்ஸு, எனக்கு தெரிஞ்சவங்க, நம்ம வியூவர்ஸு, நம்ம சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸு, அவங்க எல்லாம் ஃபோன் பண்ணி கூட சொன்னாங்க, சரியான கூட்டமாக, இந்த தடவை மாதிரி கூட்டம் நாங்கள் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. மருதமலை அவ்வளோ கூட்டம் ஃப்ரெண்ட்ஸ், சரியான கூட்டம். போன தடவையே உங்களுக்கு தெரியும், நான் சொன்னேன்னு தெரில, போன தடவை தைப்பூசத்துக்கு மருதமலையில் ஒவ்வொரு படிப்படியாக ஏறி வருவாங்க இல்லைங்களா? அதில் ஒரு படியில் கயிறு கட்டிட்டு கொஞ்சம் கூட்டம் எல்லாம் போனதுக்கப்புறம் இந்த கயிறை திரும்பியும் எடுத்து விடுவாங்க. அப்போ எல்லோரும் ஏறி போயிடணும். அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. அதில் ஏறும்போது ஒரு பொண்ணு தடுக்கி விழுந்து, நம்ம சப்ஸ்கிரைபர் அவங்க, தடுக்கி விழுந்து இங்கே அப்படி சிறுமூக்கு உடஞ்சி, பல் இங்கே உடஞ்சி, இங்கெல்லாம் சரியான அடிபட்டு அப்படியே ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போய் நிறைய ரத்தம் போய் அவங்கள சரி பண்ணி கூட்டிகிட்டு வந்துட்டு ஒரு 10 நாளைக்கு அப்புறம் நான் அவங்க ஜாதகம் பார்க்க பணம் அனுப்பியிருந்தாங்க. அப்போது என்ன ஃபோன் பண்ணால் எடுக்கலை, என்னன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு ஒரு 10 டேஸ் கழித்து நானாக தான் மெசேஜ் போட்டேன். ஏம்மா ஜாதகம் பார்க்க உங்களை கூப்பிட்டப்பெல்லாம் நீங்கள் காண்டாக்ட் பண்ணவே முடியல, உங்களுக்கு பணம் திருப்பி அனுப்புகிறதா அப்படின்னு சொல்லி கேட்டப்போ, இல்லைம்மா நான் கட்டாயம் பார்ப்பேன், என்னால் பேச முடியல, வாயில் இங்கே பல் ஏறிடுச்சு உள்ள, அதனால் என்னால் பேச முடியாமல் கஷ்டப்பட்டுட்ருக்கேன், ரொம்ப நேரம் பேச முடியாது, நான் உங்களுக்கு 1 மந்த் கழித்து பார்க்குறேன்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்க நல்லா ஆனதுக்கப்புறம் திரும்பி கூப்பிட்டு எங்களோட பார்த்தாங்க. அந்த அளவுக்கு கோயிலில் போய் அடிபட்டுக்கிட்டு வந்தவங்க இருக்காங்க. அதே மாதிரி இந்த தடவையும் மருதமலையில் சரியான கூட்டம். அதே மாதிரி பழனியில் இப்போ தான் அந்த கடைகளையெல்லாம் எடுத்துட்டு அங்கே நல்லா சிமெண்ட்டு பாதை போட்டு வச்சுருக்காங்க. உங்களுக்கு தெரியும், நான் செப்டம்பரில் தான் பழனி போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட சொன்னேன் இல்லையா? அப்போ பார்த்துட்டு வந்தேன். அந்த சிமெண்ட்டி பாதை போட்டிருக்காங்க, சூப்பராக இருந்துச்சு, நல்லா ஈஸியாக நடக்க முடிஞ்சுது. அந்த பாதை முழுக்க ஒரு மண் போட்டால் கூட கீழே விழுகாத அளவுக்கு அவ்வளோ கூட்டம் பழனியில். யானை பாதை வீடியோ ஒன்று வந்திருந்தது ஃப்ரெண்ட்ஸ், அது உங்களுக்கு நான் காட்டுறேன். நான் எங்கடா வந்த, நீதான்டா என்ன கூட்டின்னு வந்த. ஐயோ மதி, இங்க என்ன நடக்குது தெரியுமா? பயங்கரமான கேம் நடக்குது மதி. வரக்கூடாத இடத்துக்கு வந்து மாட்டீங்களா மதி நம்ம. நான் எங்கடா வந்த. ஃப்ரெண்ட்ஸ், இந்த இது உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். உங்களுக்கு நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்கும், பழனியில் யானை வழி எவ்வளோ பெரிய பாதை, ஒரு 20 அடி அகலமாவது இருக்கும் இல்லையா? 20 அடி அகலத்துக்கு அப்படியே மனுஷ தலைக மட்டுமே தெரியுது, நகராமல் அப்படியே நிற்கிது வழி. அப்படியே இப்படி இப்படி திரும்புகிற இடத்த காட்டுறாங்க. அந்த மண்டபம் இப்படி வழி வருது, மண்டபம் இருக்குது, திரும்பி மேலே போகுது, அது முழுக்க வெறும் தலை. ஓகேங்களா? எப்படி அதில் நிற்கிறது? இப்படி திரும்ப முடியாது, இப்படி திரும்ப முடியாது, அப்படியே ஜாம் பேக்கடாக நிற்கிறாங்க. இவங்க அத்தனை பேரும் மேலே போய் அங்கே உங்களுக்கு மேலே போகிறப்போ தெரியும், அங்கே முருகரை பார்க்க போகிறப்போ வழி சன்னமாயிடும் இல்லையா? ஒரு ஆள் மட்டுமே போகிற மாதிரி இருக்கும். மீறி போனால் அடித்து பிடிச்சிட்டு 2 பேர் போகலாம். அந்தளவுக்கு அவங்க வழியே சின்னதாக இருக்கும் மேலே பழனியில். சமீபமாக போயிட்டு வந்ததுனால எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. அந்த மாதிரி இருக்கும். அதில் போய் அவங்க முருகரை இத்தனை பேரும் பார்த்து முடிக்க எவ்வளோ நாளாகுன்னே தெரியல, அவ்வளோ கூட்டம் நிற்கிது. அதே போல் நான் செப்டம்பரில் போனப்போ நான் என் பொண்ணு, எங்கள் வீட்டில் அவர் 3 பேர் மட்டுமே ஏறி போயிட்டுருந்தோம். யாருமே வரல.
நம்ம எங்கேயாவது திரும்புகிறப்ப பார்த்தா கீழே ஒரு 2 பேர் நடந்து வந்துட்டு இருப்பாங்க, அவங்கள தள்ளி ஒரு 4 பேர் நடந்து வந்துட்டு இருப்பாங்க. அப்படி தான் இருந்துச்சு. அப்புறம் நான் மெதுவாக ஏறுறனால என்னை தாண்டி போகிறவங்க ஒரு 4 பேர் கடகடான்னு ஏறி போவாங்க. அவ்வளவுதான். ஒரு கூட்டம் இல்லை. பாத்ரூம்ஸ் எல்லாம் நீட்டாக இருந்தது, க்ளீனாக இருந்தது, ஒரு ஸ்மெல் இல்லாமல் நல்லா இருந்துச்சு. ஏறி போகிற ஒரு ஒரு இது திரும்பினாலே இன்னொரு பாத்ரூம் இருக்கும். அந்த மாதிரி எல்லாம் வசதிகளோட சூப்பராக இருந்தது. நல்ல ஃபுல்லாக லைட் போட்டு எந்த சிரமமும் இல்லாமல் மேலே ஏறி போனோம். நான் ஏறி போகும்போது ஒரு 6:30 மணி இருக்கும். மேலே போயிட்டேன். நான் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸை கூட மீட் பண்ணேன்னு உங்ககிட்ட சொல்லியிருப்பேன். அங்கே போனதுக்கப்புறம் 7 மணிக்கு தங்கத்தேருக்கு ரெடி ஆகிட்டு இருந்துச்சு. நாங்கள் சரி உள்ளே போயிட்டா தங்கத்தேரை மிஸ் பண்ணிவிடுவோமேன்னு சொல்லி அங்கேயே நின்று கொஞ்ச நேரம் தங்கத்தேர் கிராஸ் ஆகி போனதுக்கு அப்புறமா தான் நாங்கள் கோயிலுக்குள்ளே போனோம். கோயிலுக்குள்ளே அப்படி தான் பெருசாக கூட்டம்லாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். கடகடன்னு போனோம். நேராக போய் சாமிக்கு முன்னாடி வர்றப்போ ஒருத்தர் அந்த மாதிரி போகிற மாதிரி வச்சுருக்காங்க. அதில் ஏறி போய் நின்று சாமி கும்பிட்டோம். யாரும் போங்கன்னு சொல்லலை. பின்னாடி வந்தவங்களும் தள்ளலை. ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏன்னா கூட்டம் கம்மியாக தான் இருக்குது. நம்ம நிம்மதியாக கும்பிட்டு போனதுக்கப்புறம் அவங்க நின்று கும்பிடலான்னு அவங்களுக்கு தெரியும். அதனால் அவங்க தள்ளலை. நிம்மதியாக கும்பிட்டுட்டு நல்லா அவரை தரிசித்து கும்பிட்டு வந்துட்டேன். திரும்பியும் காலையில் போனேன் ஃப்ரெண்ட்ஸ். காலையில் போகும்போதும் அப்படி தான். இங்கே நம்ம சப்ஸ்கிரைபர் அந்த பொண்ணை மீட் பண்ணேன். அவங்கள மீட் பண்ணிவிட்டு ஏறி போகிறேன். படியில் யாரும் இல்லை. படியில் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு பொண்ணை மீட் பண்ணேன். பழனியில் இந்த தடவை நிறைய பேர்த்த நான் மீட் பண்ணேன். ரிலாக்ஸ்டாக ஏறி போனேன். ஒரு தொல்லை இல்லை. பக்கத்தில் கூட யாரும் வரல. அப்படி 2 பேர் போகிறாங்க, இப்படி 2 பேர் போகிறாங்க. முன்னாடி தான் போனாங்களோ தவிர பக்கத்தில் கூட வர்ற அளவுக்கு கூட்டம் இல்லை. இதுக்கும் நான் செப்டம்பர் 4ஆம் தேதி, அது வியாழக்கிழமை காலையில் போகிறோம். அது முகூர்த்த நாள் ஹோட்டலில் எங்களுக்கு ரூம் கிடைக்கல. ரூம் கிடைக்கிறது ஒரு 2-3 ஹோட்டல் தேடி தான் எங்களுக்கு ரூம் கிடைச்சிது. ஃபுல்லாக இருக்குது. ஆனாலும் மலையில் ஏறி போகிறதுல பெரிய கஷ்டமே இல்லை. அவ்வளோ ஈஸியாக போகிற அளவுக்கு அங்கே அவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது. பெரிய இட வசதி இருக்குது. அப்படிப்பட்ட இடத்துல இவ்வளோ கூட்டம் நிற்கிதுன்னா எத்தனை பேர் தான் வந்திருப்பாங்கன்னு பாருங்கள். சரி, இது மட்டும் தானா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கர்நாடகாவில் ஒரு கோயில் ஃப்ரெண்ட்ஸ். பயந்து போயிட்டேன் நான். என்னடா இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நான் உங்களுக்கு இப்படி டிஸ்பிளே பண்ணுறேன். என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ நான் பேசிகிட்டே இருக்கேன், வீடியோ ஓடிட்டுருக்கு. வீடியோவில் ஃபுல்லாக ஒரு கோயிலோட முன்னால் என்ட்ரன்ஸில் லைன் உள்ளே போயிட்டுருக்காங்க. ஒருத்தர் 2 பேர் விடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு சின்ன லைன் போகுது. அந்த லைன் இந்த ஜிலேபி வட்டம் மாதிரி கோயிலிருந்து சுற்றி கோயிலுக்கு பின்னாடி வர்ற பேரலல் ரோட்டுக்கு போகுது. அப்படி போய் அந்த பேரலல் ரோட்லேருந்து சுற்றி இன்னொரு பேரலல் ரோட் போய் அங்கேருந்து கோயிலுக்கு வர்ற முன்னாடி ரோட்டில் இருக்குது கோயிலுக்கு வர்ற முன்னாடி சைடு மெயின் ரோடு, பாலம் கூட மேலே இருக்குது. அந்த மெயின் ரோட்டில் சுற்றிட்டு வந்துட்டுருக்காங்க. மக்கள் லைன் நிற்கிது. சுற்றி கோயிலுக்கு முன்னாடியே அந்த லைன் திரும்பி வந்துடுது. இப்போ ஒரு சுற்று முடிஞ்சிடுச்சா, ஜிலேபி மாதிரி வருது. அதுக்கப்புறம் திரும்பி இப்படி போய் அடுத்த அந்த ரோட்லேயே பஸ் ஸ்டாண்ட்லேயெல்லாம் லைனில் நிற்கிறாங்க. போய் அடுத்த ரோடுக்கும் போகுது. இங்கே சுற்றி இப்படி அடுத்த லைனுக்கு இப்படி திரும்பி போகுது. அவ்வளோ தூரம் போயிட்டே இருக்காங்க பாருங்கள். நானும் முடியும்னு பார்க்குறேன், முடியவே இல்லை. சுற்றி போகுது. இப்போது என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த கோயில் இங்கே தெரிகிற இடத்துல நிற்பாங்க பார்த்தீங்களா, அவங்களாம் என்ன நினச்சிட்டு நிற்பாங்கன்னா, இந்த லைன் இங்கிருந்து போய் அப்படியே கோயிலுக்குள்ளே போயிடும் அப்படின்னு நினச்சிட்டு நிற்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். இவங்களுக்கு தெரியுமான்னு தெரில. இந்த லைன் இப்படி போய் அப்படி சுற்றி தான் திரும்பி கோயிலுக்குள்ளே போகுது. நம்ம இதில் நின்னோன்னா ஒரு 7-8 மணி நேரம் ஆகும் சாமியை கும்பிட்டு வெளியே வர்றக்கு அப்படின்னு இவங்களுக்கு தெரியுமானே தெரியாமல் அத்தனை பேர் நின்றுட்டுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. இப்படி ஒரு கூட்டம். எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குது. முருகர் மேலே இவ்வளோ பக்தி வந்துருச்சு. இதுவும் கர்நாடகா மக்களுக்கு முருகர் மேலே இவ்வளோ பக்தி வந்துருச்சு. அப்போ தமிழ்நாட்டு மக்களுக்கு எவ்வளோ பக்தி இருக்கும் இல்லைங்களா? அது அப்படின்னு தான் நான் நினச்சிக்கிட்டேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், இங்கே தான் இப்படியா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பழனி ஃபுல் கூட்டம், மருதமலை ஃபுல் கூட்டம், திருச்செந்தூர் அதை விட கூட்டம். அதுக்கப்புறம் திருச்செந்தூரில் இன்னொரு வேலை கூட செஞ்சுருக்காங்க. அது நான் உங்களுக்கு சொல்கிறேன்.
இது நான் ஃபுல் வீடியோ போடுறேன், நீங்கள் பாருங்கள். தைப்பூசத்துக்கு நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் தான் எனக்கு இந்த வீடியோ அனுப்புனாங்க. தைப்பூசத்துக்கு நாங்கள் வடபழனி முருகர் கோயிலுக்கு போயிருந்தோம் காலையில் 6 மணிக்கு. இவ்வளோ கூட்டத்தை நான் பார்த்ததே இல்லை. வடபழனி அந்த ஆர்ச்சிட்ட இருந்து பவர் ஹவுஸ் தாண்டி கூட்டம், அவ்வளோ கூட்டம் நிற்கிது, பக்தர்கள் கூட்டம். ஒரே வழி தான் இருக்குது, எல்லா வழியும் மூடிட்டாங்க. தரிசனத்துக்கு நின்றோம்னா 4 மணி நேரத்துலேருந்து 5 மணி நேரம் ஆகும், அவ்வளோ கூட்டம். அதனால நாங்கள் வெளியில் இருந்தே கோபுரத்துக்கிட்டே நின்று சாமி கும்பிட்டு வந்துட்டோம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஃப்ரெண்ட்ஸ், இது அதே வடபழனியில் இவங்க போனது கொஞ்சம் வெளிச்சம் வந்துருச்சு, நல்லாவே கொஞ்சம் ஒரு 7-8 மணியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது காலையில் 5 மணியா. 5 மணிக்கு எவ்வளோ பேர் லைனில் நிற்கிறாங்கன்னு பாருங்கள். காலையில் 5 மணிக்கே கிளம்பி வந்திருக்காங்க, அப்போவும் இவ்வளோ பெரிய லைன் நிற்கிது. இதுவும் வடபழனி. ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வடபழனி வீடியோ, ஒரு பையன் பைக்கில் போகிறாரு. அவர் எந்நேரம் ஷூட் பண்ணியிருக்காருன்னு பாருங்கள். அந்த பையனுக்கே பயங்கர ஆச்சரியமாயிடுச்சு. அது கேளுங்க, நல்லா இருக்கு. என்னடா காலி ரோட்டை காட்சின்னு பார்க்குறீங்களா? கூஸ்பம் வீடியோவே இருக்கு பாருங்க. இவ்வளவு பெரிய கூட்டங்க, எங்கெங்க போயிட்டு இருக்காங்க இந்த மக்கள்லாம். கோடம்பாக்கத்துல இதுக்கு முன்ன இவ்வளவு பெரிய கியூவை நான் பார்த்ததே கிடையாது. 2 கிலோமீட்டர் தூரத்துக்கு அவ்வளவு பெரிய கியூ. வயசானவங்க, ஃபேமிலி மெம்பர்ஸ், இவங்க மட்டும் கிடையாதுங்க, நிறைய யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க, காலேஜ் பசங்க, காலேஜ் பொண்ணுங்கன்னு முருகனை பார்க்க படையெடுத்து போயிட்டு இருக்காங்க வரிசையா. வடபழனிலேருந்து கோடம்பாக்கம் வரைக்கும் 2 கிலோமீட்டர் தூரத்துக்கான கியூ தான் இது. என்னன்னு தெரியல, சமீப காலமா முருகன் மீது அவ்வளவு பெரிய ஒரு பக்தி வந்திருக்கு. இது சோசியல் மீடியால வந்ததா, இல்ல முருகனால அவங்களுக்கு ஏதாவது ஒரு அருள் கிடைச்சதா? உங்களுக்கு அப்படி ஏதாவது ஒரு மேஜிக் நடந்திருந்தா அது என்னன்னு சொல்லுங்க. தேங்க்யூ. ஃப்ரெண்ட்ஸ், இது மருதமலை கூட்டம். மருதமலையில் உங்களுக்கு அந்த 2 சைடும் மலையாக தான் இருக்கும், நடுவில் மட்டும்தான் ஸ்டெப்ஸ் இருக்கும். போனவங்க எல்லாத்துக்குமே தெரியும், கோயம்புத்தூர்காரங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அதனால் மேலிருந்து எடுத்திருக்காங்க. அதனால் 2 பக்கம் மலை மாதிரி தெரியுது, காடு மாதிரி தெரியுது. நடுவில் மக்கள், அந்த படி ஃபுல்லாக மக்கள் நிற்கிறாங்க. இது மருதமலையோட கூட்டம். அதாவது மருதமலையில், பழனியில், திருச்செந்தூரில், நான் காட்டின அந்த கர்நாடகா கோயிலில், வடபழனியில், இந்த பதிவுகள்லாம் எனக்கு கிடைச்சதுனால நான் அதை போட்டு உங்களுக்கு கூட்டத்தை பற்றி காட்டிட்டேன். திருத்தணியில் பயங்கரமான கூட்டம், சரிங்களா? அதோட பதிவு வந்திருக்கு, அது நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். இன்னொரு இடத்துல, இன்னொரு கோயிலில் ஒரு பதிவு, அதெல்லாம் உங்களுக்கு காட்டுறதுக்காக வச்சுருக்கேன். எல்லா முருகர் கோயில்கள்லேயும் சரியான கூட்டம். எனக்கு ஓகே, முருகர் மேலே மக்களுக்கு ரொம்ப பக்தி வந்துருச்சு அப்படிங்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஃப்ரெண்ட்ஸ், இன்னொன்று காட்ட மறந்துட்டேன். என்னை பார்க்க வந்துட்டு அப்படியே போயிடா. என்ன முருகா, மனசு கஷ்டமா இருக்குன்னா உன்னை பார்க்கவே வந்தேன். ஆனா உன்னை பார்க்கறதுக்கே லைன்ல இவ்வளவு கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு. இந்த லைன்ல நின்று மூச்சு திணறி கஷ்டப்படுறதுக்கு என் மனசு கஷ்டமே பரவாயில்ல. அந்த முருகா என்னடா என்னை பார்க்க வந்துட்டு அப்படியே போயிடா. ஃப்ரெண்ட்ஸ், இது மருதமலை போன ஒரு தம்பி போட்டிருக்க வீடியோ, ஓகேங்களா? அவ்வளோ கூட்டம். ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோவையும் நான் உங்களுக்கு காட்டுறேன், அந்த வீடியோவையும் பாருங்கள். இதுவும் இது என்ன சொல்கிறேன்னு எனக்கு தெரில. அதாவது திருப்பதி வீடியோ ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? தைப்பூசத்தன்னைக்கு திருப்பதி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. நான் டிஸ்பிளே பண்ணுறேன், இதையும் பாருங்கள். திருப்பதியில் கூட்டம் இல்லைன்னு போட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த நடப்பாதை அவங்க போட்டு வச்சுருக்கிற அந்த வழி முழுக்க
ஃப்ரீயாக இருக்குது, கடகடன்னு நடந்து போய் கும்பிடுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒருத்தங்க போட்டிருக்காங்க. என்ன சொல்கிறதுனே தெரியல. எல்லாரும் தைப்பூசம் சொன்னதும் முருகரை கும்பிட வந்துட்டாங்க போல், பெருமாளை அம்போன்னு விட்டுட்டாங்கன்னு நினைக்கிறேன், தெரியல. ஓகேங்களா, இன்னும் ஒரு வேளை வேறு அடுத்த வழியில் கூட கூட்டம் வரலாம். பட் இதை அவங்க போட்டிருக்காங்க. ஓகே, இது இல்லை, நம்ம பார்க்க வந்தது இன்னொரு வீடியோ. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ தான் நம்ம பார்க்க வந்தது. இது நான் டிஸ்பிளே பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். ஒரு பொண்ணு ஏறி அந்த தடுப்பை தாண்டி குதிச்சு போகிறாங்க. நான் இங்கே டிஸ்பிளே பண்ணுறேன் உங்களுக்கு. அதுக்கப்புறம் ஒரு குடும்பமே என்ன பண்ணுதுன்னா, ஒரு கோயிலுக்கு வந்திருக்காங்க. ஒரு குடும்பத்தை சேர்ந்த ஒரு 6-7 பேர் வந்திருக்காங்க. அதில் குழந்தைங்க இருக்காங்க, பெண்கள் இருக்காங்க, சுடிதார் போட்ட பெண்கள் இருக்காங்க, கொஞ்சம் வயதான பெண்களும் இருக்காங்க, ஆண்களும் எல்லா வயசுலேயும் ஆண்களும் இருக்காங்க. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, பழனி மலையில் இந்த மக்கள் ஏறுற அந்த படி இருக்கு இல்லையா, அதில் மக்கள் கூட்டத்தில் ஏற முடியாதுன்னு சொல்லிட்டு தள்ளி அந்த முள் பாறை அந்த மாதிரி இருக்குல்ல, அதில் ஏற ட்ரை பண்ணி ஏறி போகிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், அதாவது ஒரு ஆணே குழந்தைய கையில் வச்சுருக்காரு, நடக்க முடியாத வயசில் இருக்கிற குழந்தை, அது ரொம்ப சின்ன குழந்தை. அந்த குழந்தைய இப்படி இடுப்பில் வச்சுட்டு அவரே கையை ஊனி பாறையில் ஏறுறார். அதே பாறையில் அவர் மனைவியை இப்படி ஊனிகிட்ருக்காங்க, அவங்கள இப்படி நகர்த்துறார். அவ்வளோ சிரமமாக இருக்குங்கிறது பார்த்தாலே தெரியுது. அவ்வளவு சிரமப்பட்டு அந்த பாறை வழியாக ஏறி எங்கேயாவது பாறை வலிக்கிட்டாலோ, அங்கிருந்து விழுந்து கை கால் உடஞ்சி போனாலோ, இல்லை உயிரே போயிட்டாலோ, அல்லது அங்கே அந்த பாறையிலலாம் கூர்மையான கல்லுக இருக்கும், அது காட்டுப்பாதை, முள் செடிகள் இருக்கும், எங்கேயாவது உருண்டு வரும்போது ஒரு முள் கீச்சிருச்சு, இல்லை எல்லா இடத்துலையும் சிரைச்சிருச்சு, முகத்தில் தான் சிறப்பாயிடுச்சு, என்ன ஆகும்? இதுக்கெல்லாம் யார் பதில் சொல்ல முடியும்? சின்ன குழந்தைய தூக்கிட்டு போகிறாங்க, பெரியவங்க ஒரு முள் குத்துனா தாங்கிடுவாங்க, அந்த சின்ன குழந்தைக்கு என்ன ஆகும்? அதுவும் அந்த பெரிய இவ்வளோ பெருசு இருக்கும் பாருங்கள், ஒரு காட்டு முள்ளெல்லாம், அந்த மாதிரி ஒரு முள் எங்கேயாவது ஏறக்கூடாத இடத்துல ஏறிடுச்சு, என்ன பண்ண முடியும்? எந்த ஒரு தைரியத்தில் இந்த மாதிரி போகிறாங்க, எதுக்காக இந்த மாதிரி போகிறாங்க அப்படிங்கிறதே எனக்கு புரியல. ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக உண்மையிலும் நான் சொல்கிறேன், என் மனசுக்கு ரொம்ப ரொம்ப வருத்தப்பட்டு தான் நான் இந்த பதிவே பண்ணுறேன். மக்கள் அப்படின்னு தான் நான் சொல்லணும். இந்த மாதிரி போனவங்கள நீங்கள் பார்த்துட்ருக்க உங்களை நான் சொல்லலை, இந்த மாதிரி இந்த கூட்டத்தில் போய் இப்படி நிற்கிறவங்கள நான் என்ன சொல்கிறது? எதுக்கு என்ன கிடைக்கும்னு சொல்லி போகிறீங்கன்னு எனக்கு தெரியல. அதாவது தைப்பூசத்துக்கு போகாதீங்க, முருகரை கும்பிடாதீங்கன்னு நான் சொல்லலை. தைப்பூசத்தன்னைக்கு போய் முருகரை கும்பிடணுங்கிறது என்ன விதி? எதுக்கு அப்படி போகணும்? என்ன சட்டம் இருக்குதுல? இல்லை நீங்கள் அங்கே போனவங்களுக்கு ஏதாவது முருகர் அள்ளி கொடுத்துட்டாரா? ஏம்மா என்னை போக வேண்டான்றீங்க? நான் வீடு கட்டணும், அதனால் நான் போகிறேன், நான் போய் சாமியை கும்பிட்டு வந்தால் தான் எனக்கு அவர் வீடு கொடுப்பாரு, அதனால் நான் போகிறேன்றீங்களா? சரி, அடுத்த வருஷம் கார் வாங்கணுமா? நான் கார் வாங்கி ஆகணும், நான் போய் இந்த தைப்பூசத்துக்கு முருகரை பார்த்துட்டு வரணும். அதுக்கடுத்த வருஷம் கல்யாணம் பண்ணணுமா? நான் கல்யாணம் பண்ணணும்ல, அதுக்காக நான் போய் தைப்பூசத்தில் முருகரை கும்பிட்றேன். அதுக்கடுத்த வருஷம் குழந்தை வேணுமில்ல, குழந்தைக்கு நீயே முயற்சி பண்ணிக்க வேண்டியது தானே? இல்லை, அது நான் முயற்சி பண்ணுறது பண்ணிக்கிறேன், அந்த தெய்வ குழந்தை வேணும்ல, அதுக்காக முருகரை கும்பிட போகிறேன். அதுக்கப்புறம் அடுத்த குழந்தை வேண்டாமா? அந்த குழந்தைக்காக கும்பிட போகிறேன். அதுக்கடுத்த வருஷம் ஸ்கூலில் சேர்த்தணுமில்ல, அதுக்கடுத்த வருஷம் அம்மா 2ம் பொண்ணாக போச்சுமா, அப்போ நான் இந்த வருஷம் போய் அவரை கும்பிட்டா கண்டிப்பாக எனக்கு பையன் பிறக்கும். சரி, 3வது குழந்தை. அதுக்கடுத்த வருஷம் 3 குழந்தையும் வளர்த்துறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குமா, நான் சம்பாதிக்கிறது பத்த மாட்டேங்குது, அதனால் போகிறேன். முருகர் எனக்கு போனால் முருகர் எனக்கு வரம் அள்ளி கொடுப்பார். குழந்தைகளை ஸ்கூலில் சேர்த்தணும், படிக்க வைக்கணும், ஃபீஸ் கட்டணும், அவங்களுக்கு எனக்கு துணிமணி எடுத்து கொடுக்கணும், நல்லா பார்த்துக்கணுன்னா நான் என் வருமானம் எனக்கு பத்த மாட்டேங்குதுமா, அதனால் முருகரை கும்பிட போகிறேன். இப்படியே இது வேணும், அது வேணும், அது வேணும், அது வேணும்னு சொல்லி வருஷம் போய் முருகரை கும்பிட்டு வர்றீங்க. எல்லா கஷ்டமும் தீர்ந்துருச்சா? எல்லா சிரமத்தையும் தீர்த்து வச்சிட்டாரா? நான் முதல்ல இருந்து உங்ககிட்ட சொல்லிகிட்ருக்கேன்,
உங்களோட கர்மாப்படி தான் உங்கள் வாழ்க்கை அமையும். அதே முருகர் தான் உங்களுக்கு வாழ்க்கையை கொடுத்தாருனாலும் உங்கள் கர்மாப்படி நீங்கள் பிறக்கிற அன்றைக்கே உங்கள் தலையில் என்ன கொடுக்கணுமோ அது எழுதி கொடுத்துட்டார். இனி நீங்கள் தைப்பூசத்தன்னைக்கு போய் கும்பிட்டா உங்கள் வாழ்க்கை மாறும் அப்படின்றது கிடையாது. தயவு செஞ்சு இதை புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லிகிட்டே இருக்கேனா. அந்த தைப்பூசத்தன்னைக்கு கும்பிட்டாதான் முருகர் வீடு கொடுப்பார், கார் கொடுப்பார், குழந்தை கொடுப்பார், மனைவி கொடுப்பார், பணம் கொடுப்பார்னு கிடையாது. தைப்பூசத்துக்கு அடுத்த நாள் போனாலும் கொடுப்பார். பூச நட்சத்திரத்தன்னைக்கு பௌர்ணமி அன்னைக்கு தான் போகணும் இல்லை, ஆயில்ய நட்சத்திரத்தன்னைக்கு பிரதமை அன்னைக்கு போனாலும் கொடுப்பார். புரிஞ்சதுங்களா? ஏன் இந்த போயே ஆகணும், கும்பிட்டே ஆகணுங்கிறது என்ன? 27 நட்சத்திரத்தில் எந்த நட்சத்திரத்தன்னைக்கு போனீங்கனாலும் கொடுப்பார். சரியா? 15 திதியில் எந்த திதி அன்னைக்கு போனீங்கனாலும் உங்களுக்கு வரம் கொடுப்பார். நீங்கள் என்னெல்லாம் கேட்டிங்கனாலும் எல்லாமே கொடுப்பார். அதே போல் பழனி தான் போகணும், திருச்செந்தூர் தான் போகணும், திருத்தணி தான் போகணும் அப்படியெல்லாம் இல்லை, மருதமலை தான் போகணும் அப்படி கிடையாது. நீங்கள் எங்கே பக்கத்தில் இருக்கிற முருகர் கோயிலுக்கு போய் கும்பிட்டாலும் அவர் எல்லாமே கொடுப்பார். நம்பி போனீங்கன்னா போதும், அவரை நம்பி போய் அவர் காலில் விழுந்தீங்கனாலே போதும், உங்களுக்கு எல்லாமே கொடுப்பார். எதுக்காக இந்த கூட்டத்தில் வந்து இப்படி மிதிப்பட்டு ஜூஸ் புழிஞ்சிருவாங்க உங்களை? இதில் ஒரு வயசு கூட ஆகாத குழந்தைங்களை தூக்கிட்டு வந்து அந்த குழந்தைங்களுக்கு ஒரு பசிக்கு என்ன பண்ணுவீங்க? உங்கள் பசிக்கு தான் என்ன பண்ணுவீங்க? ஃப்ரெண்ட்ஸ், ஒரு விஷயம் நான் நல்லா சொல்கிறேன், நான் வச்சுக்கோங்க. பழனிக்கு இத்தனை பேர் போனீங்கள்ல, அந்த பழனியில் நிறைய பேர்த்தோட கடன் தீர்ந்துருச்சான். எப்படி தீர்ந்ததுன்னு தெரியுமா? தைப்பூசத்துக்கு நீங்கள் இத்தனை பேர் கும்பலை போறீங்கள்ல, அங்கே சர்பத் வித்தாரில் ஒருத்தர், அவருக்கு அதுவும் லெமன் சர்பத்து புழிஞ்சு விற்பார். அவருக்கு 2 பசங்க மனைவி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. வீட்டிலேருந்து சர்பத் கலக்கி கொண்டு வந்து அவர் தள்ளுவண்டி வச்சுருக்காரு, அந்த தள்ளுவண்டிக்கு கொடுத்துருவாங்க. அவர் ஊற்றி உங்களுக்கு கொடுத்துட்டே இருப்பார். அவர் மகன் பக்கத்தில் நின்று காசு வாங்கி போட்டுக்கிட்டே இருப்பார். வீட்டுக்கு போய் பணத்தை எண்ணுனதும் அப்பா கடன் தீர்ந்துச்சுன்னு சொல்லி கொண்டு போய் கடனை கட்டிட்டு வந்துட்டார். புரியுதா? இது கதை தான் நான் சொல்கிறது, ஆனால் இதுதானே நடந்திருக்கும். நல்லா யோசிச்சு பாருங்கள். வண்டி கடை வச்சுருக்கிறவருக்கு கூழ் நல்லா விற்றுருக்கும், சர்பத் நல்லா விற்றுருக்கும், ஒரு மாங்காய் பொரி அந்த கடையெல்லாம் வச்சுருப்பாங்கல்ல, ஐஸ்கிரீமு, கொய்யாப்பழம், பழனியில் இதெல்லாமே கிடைக்கும். நான் அன்றைக்கி சுற்றுனப்போ இதெல்லாம் அங்கே இருந்துச்சு. அவங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்லா விற்றுருக்குமா? அவங்க எல்லாரும் கடனை கட்டி நிம்மதியாக இருப்பாங்க. தைப்பூசத்தில் முருகர் அவங்களுக்கு செஞ்சது இதுதான். சரியா? அந்த கூட்டம் வந்ததுனால நிம்மதியாக அவங்க ஓடி விற்று பல நாளாக கட்ட முடியாமல் இருந்த கடனை கட்டி முடிச்சிருப்பாங்க. உழைச்சவங்களுக்கு அது கிடைச்சது. அவங்க யாரும் ஏன் அங்கேயே கடையை வச்சுட்டு நிற்கிறாங்க? அவங்க மேலே ஏன் போகலை கோயிலுக்கு சாமி கும்பிட்றதுக்கு? பழனியில் தானம்மா இருக்காங்க, நாளைக்கு போய்க்குவாங்கன்றீங்களா? அப்போ நாளைக்கு போனாலும் இன்றைக்கி அவங்க கடன் கட்டிட்டாங்கல்ல, வரத்தை கடவுள் கொடுத்துட்டாரா இல்லையா? அதே முருகர் தான் நாளைக்கு வந்து பார்க்க போகிற பக்தனுக்கு இன்றைக்கி அவன் கடன் கட்டுறதுக்கு அவனுக்கு வழி பண்ணிட்டாரா இல்லையா? அப்போ உங்களுக்கும் அது பண்ணுவாரா இல்லையா? நல்லா யோசிச்சு பாருங்கள். வீட்லேயே முருகர் படத்தை வச்சு ஒரு விளக்கேற்றி வச்சு ஒரு பூ வச்சு சாமி கும்பிட்டு பாருங்களேன். நீங்கள் அந்த கோயிலுக்கு போய் அங்கே பட்ட பாட்டை விட உட்கார்ந்த இடத்துல நீங்கள் கும்பிட்டீங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் கொடுக்குற அதே வரத்தை உங்களுக்கும் கொடுப்பார். பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன முருகர் கோயிலுக்கு, கூட்டம் கம்மியாக இருக்கிற முருகர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, அங்கே பழனி போன அதே வரத்தை உங்களுக்கு கொடுப்பார். கொடுக்க மாட்டாரா? யார் முதல்ல உங்ககிட்ட இது சொன்னா? அந்த நாளை தவறவே விடாதீர்கள், தைப்பூசத்தன்று கோயிலுக்கு போயிருங்கள், இது ஐஸ்வர்யம் கிடைக்கும், சகலமும் கிடைக்கும். ஒரு ஜோதிடர் சொன்னார், தைப்பூசத்தன்னைக்கு நீங்கள் கோயிலுக்கு போயிட்டீங்கன்னா சகலமும் உங்களுக்கு கிடைக்கும். என்னங்க சகலம்? நீங்கள் உழைச்சாலே உங்களுக்கு சகலமும் கிடைக்கும். அவரை மனசில் துணையாக வச்சுட்டு, முருகா நான் காலையில் எழுந்திரிச்சு, முருகா நான் இன்றைக்கி போய் வேலைக்கு போக போகிறேன், என் வேலை நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு கும்பிட்டு போனீங்கனாலே உங்களுக்கு சகலமும் கிடைக்கும். தைப்பூசத்தை தவற விடாமல் போய் அங்கே நிற்கணும். அதுக்கப்புறம் நேரம் காலம், இந்த நேரத்தில் போய் கும்பிடுங்க. இந்த கூட்டத்தில் இந்த நேரத்தில் கும்பிட முடியுமா முருகிறவங்கனால? அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நேரத்தில் கும்பிட்டிங்கன்னா கிடைக்கும்னு. ஏன் நீங்கள் போய் கூட்டத்தில் நிற்கும்போது ராகால யமகண்டத்தில் தான் கோயிலை சாமி பார்க்குற இடத்துக்கு நீங்கள் போக முடியும். என்ன பண்ணீங்க? கண்ணை மூடிட்டீங்களா முருகரை பார்க்காம? பார்த்துட்டு தானே வந்தீங்க. சரி, இவ்வளோ கூட்டத்தில் இப்படி நின்று போகிறீங்கல்ல,
ஒரு செகண்ட் தானே அவரை பார்க்க முடியும். அந்த ஒரு செகண்டில் அவர் உருவத்தையாவது நீங்கள் பார்த்தீங்களா? அங்கே எரியிற விளக்க தவிர உங்கள் கண்ணில் வேறு எதுவுமே படாது. இப்படி வெளிச்சத்தில் பார்த்துட்டு திடீர்னு கருவறைக்குள்ளே அந்த இருட்டில் சாமியை பார்த்தீங்கன்னா அந்த உருவம் கூட தெரியாது. மேபி அந்த விளக்கு வெளிச்சத்தில் உருவம் தெரியும், அவ்வளவுதான் தெரியும். அடுத்த செகண்ட் உங்களை இழுத்து தள்ளிடுவாங்க. எதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த ஒரு செகண்ட் பார்க்குறக்கு அப்படி கஷ்டப்பட்டு போகிறீங்க? மெதுவாக போங்களேன். தைப்பூசம் முடிஞ்சு போங்க, ஒரு வாரம் கழித்து போங்க, ஒரு செவ்வாய்க்கிழமை போங்க. உங்களுக்கு ரொம்ப ஆசையாக இருந்தால் செவ்வாய்க்கிழமை போங்க, வெள்ளிக்கிழமை போங்க. இல்லை உங்களுக்கு லீவ் அன்றைக்கே போங்க. ஒரு ஞாயிற்றுக்கிழமை லீவ் வருது அன்றைக்கே போங்க. ஞாயிற்றுக்கிழமை எனக்கு கொஞ்சம் கூட்டம் ஜாஸ்தியாக இருக்கும், நார்மல் டேஸில் இருக்கிறத விட கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். போயிட்டு வாங்களேன். அன்றைக்கெல்லாம் வரம் கொடுக்க மாட்டாரா? சரி, இத்தனை இது எதையோ கேட்டுட்டு ஓடி போய் அங்கே நின்னீங்கல்ல, நான் கேட்குறேன், உங்ககிட்ட சொன்னாங்கல்ல தவற விட்டுறாதீங்க, இந்த நேரத்தில் போயிடுங்க, சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும், சகலமும் கிடைக்கும்னு சொன்னாங்கல்ல, அவங்க யாராவது ஒருத்தரை நீங்கள் அந்த கோயிலை பார்த்தீங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். அவங்களும் தானே தைப்பூசத்தை தவற விடக்கூடாது, பழனிக்கு வரணும்ல. பழனி முருகர் அதை தருவார், இதை தருவார், குராமரம் இருக்குது அங்கே பேசினாங்கல்ல, அவங்க யாரையாவது பார்த்தீங்களா? இல்லை திருச்செந்தூர் கடலில் நைட்டு முழுக்க தங்குனீங்கன்னா உங்களுக்கு சகலமும் கிடைக்கும், ஐஸ்வர்யம் கிடைக்கும், கடனை கட்டிடுவீங்கன்னு சொன்னாங்கல்ல, அவங்க யாராவது அங்கே இருந்தாங்களா? பார்த்தீங்களா? அவங்க யாரும் வரமாட்டாங்க. உங்களை ஏவி விடுறது ஒன்று தான் அவங்க வேலை, சரியா? உங்களை ஏவி விட்டு அவங்க நான் பெரிய ஆளுன்னு காட்டிக்கிற ஒரே காரணத்துக்காக தான் பேசுகிறாங்களோ தவிர, அங்கே கடவுள் என்னைக்கு போனீங்கனாலும் உங்களுக்கு என்ன கொடுக்கணுமோ அதை கொடுப்பார், சரியா? அதுவும் உங்களுக்கு என்னைக்கு கொடுக்கணுங்கிற ஒரு நேரத்தை அவர் விதித்து வச்சிருக்காரோ அப்போ கொடுப்பார். நீங்கள் வந்துட்டீங்கிறதுக்காக இன்றைக்கே சகலத்தையும் கொடுக்க மாட்டார். உங்களுக்கு சகலமும் என்னைக்கு கிடைக்கணும்னு முருகருக்கு தெரியும், அன்னைக்கு கொடுப்பார், சரியா? அதை விட்டுட்டு இது இன்றைக்கே கொடுத்துருவார், எல்லாமே நமக்கு அன்னைக்கு போனால் எல்லாம் கிடச்சிரும் அப்படின்னு நினச்சி போனீங்க அப்படின்னா உங்களை மக்கள்னு சொல்கிறத தவிர எனக்கு வேறு இதே இல்லை, சரியா? தயவு செஞ்சு இன்னி அப்படி தான் சொல்லுவேன், இந்த கூட்டத்தில் போய் இப்படி மிதிபட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா நீங்கள் கட்டாயம் மக்கள் தான். கொஞ்சம் சுய அறிவு, அடுத்தவன் சொல்லி கேட்குற அறிவு இல்லாமல் சுய அறிவு இருக்கிற யாருமே இந்த கூட்டத்தில் போய் நிற்க மாட்டாங்க, புரியுதா? அடுத்தவனை சார்ந்து அடுத்தவன் என்ன சொன்னாலும் நான் கேட்பேன் அப்படின்னு இருக்கீங்கள, அவங்க தான் போய் இந்த கூட்டத்தில் நிற்பீங்க. இது இந்த கூட்டத்தில் போய் நிற்கிறத பற்றி தான் நான் பேசுகிறேன், முருகரை கும்பிட்றத பற்றி நான் பேசலை, புரியுதா? நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. முருகரை கும்பிடணும், பழனிக்கு போகணும், எந்த கோயிலுக்கு வேணாலும் போகலாம், முருகரை நல்லா கும்பிடலாம். ஆனால் தைப்பூசத்தன்னைக்கு தான் கும்பிடணும்னு உங்களை ஏவி விடுறாங்க பார்த்தீங்களா, அதை தான் நம்பாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். ரிலாக்ஸ்டாக போங்க, நல்லா போய் உட்காந்து திருப்திகரமாக கும்பிடுங்க, ஓகேயா? இதை சொல்லணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த பதிவு போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. இன்னொரு தடவை இப்படி ஒரு கூட்டத்தில் போய் தட்டு மாறி கஷ்டப்பட்டுட்டு வராதிங்க. இப்போ ஒரு பொண்ணு சொன்னாங்க இல்லையா, நான் கூட்டத்தை பார்த்ததும் இது நம்மளுக்கு ஒத்து வராதுன்னு சொல்லி கோபுரத்தை பார்த்து கும்பிட்டு வந்துட்டேன்னு, அதை தான் நானும் செய்வேன், சரிங்களா? எந்த கோயிலுக்கு போனாலும் ரொம்ப கூட்டமாக இருந்துச்சுன்னா உள்ளே போகவே மாட்டேன். கோபுர தரிசனம் கடவுளை கும்பிட்ட மாதிரி தான் அர்த்தம், சரியா? அவர் இருக்கிற இடத்துக்கு போயாச்சு, அவரை மனசார நினச்சி கோபுரத்தை பார்த்து முருகா அப்படின்னு கும்பிடுங்க. அந்த முருகரே பார்த்து கும்பிட்ட மாதிரி தான் அது. அந்த மாதிரி கும்பிட்டு திரும்பி வந்துடுங்க. இல்லை எங்கேயாவது போகணும், கோயிலுக்கு போயிட்டு வரோன்னு சொல்லிட்டு எங்கேயாவது போகணும், ஜாலியாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா கிளம்பி கொடைக்கானல் போங்க, ஊட்டி போங்க, ஏற்காடு போங்க, அப்படி பல இடங்கள் இருக்குது. இது பக்கத்தில் இருக்கவங்க வடபழனி போய் கோபுரத்தை பார்த்து கும்பிட்டு நேராக பீச்சுக்கு போங்க, வண்டலூர் ஜூக்கு போங்க, கொடைக்கானல் போங்க, நேராக குறிஞ்சி ஆண்டவர் கோயிலுக்கு போங்க. அங்கேயும் கூட்டமாக இருந்துச்சுன்னா அந்த கோபுரத்தை பார்த்து கும்பிட்டு போய் பார்க்குக்கு போங்க, அங்கே லேக்குக்கு போங்க, ஜாலியாக சுற்றிட்டு சாயந்தரம் பஸ் ஏறி வீட்டுக்கு போங்க. முருகர் வரம் தரமாட்டார் அவங்களுக்கு? 100% தருவார். அவருக்கு எந்த இடைஞ்சலும் இல்லாமல் கோபுரத்தை பார்த்து கும்பிட்டு கிளம்பிட்டீங்களே, அதுவும் சந்தோஷமாக குடும்பத்தோட சந்தோஷமாக இருந்தீங்களே, அதுக்கே உங்களுக்கு வரம் கொடுப்பாரு. இப்படி போய் நசுங்கி ஜூஸ் ஆகி தான் அவரை பார்க்கணுன்னு ஏதாவது சட்டம் இருக்கா? உங்கள் சுய அறிவை நம்பி உங்கள் அறிவு உங்கள் மூளை என்ன சொல்லுதோ அதன்படி நடங்க. இந்த மாதிரி அப்படி செய் இப்படி செய் இன்றே செய்ன்னு சொல்கிறவங்க பேச்செல்லாம் கேட்டிங்கன்னா இப்படி தான் உங்களை ஜூஸ் புழிஞ்சு அனுப்புவாங்க, புரியுதா? தயவு செஞ்சு
உங்கள் சுய அறிவை யூஸ் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவில் இன்னும் நிறைய நான் பேசணும்னு நினச்சேன். அதனால் பேசும் பாவைகளில் உங்களுக்கு இன்னொரு வீடியோ போடுறேன். இன்னும் இந்த கோயிலில் நடந்த பல விஷயங்கள் இருக்குது. அது சம்மந்தமான எல்லா விஷயத்தையும் பேசும் பாவைகளில் வீடியோ போடுறேன். நாளைக்கு காலையில் அந்த பதிவு வரும். நீங்கள் போய் பேசும் பாவைகளில் பாருங்கள். அதை பார்த்திங்கன்னா இன்னும் உங்களுக்கு டென்ஷனும் ஆகும், சில விஷயங்கள் புரியும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நான் மக்களேன்னு சொன்னது இந்த மாதிரி அங்கே போய் நின்னவங்கள தான், நம்ம சப்ஸ்கிரைபர்ஸையோ என் வியூவர்ஸையோ இல்லவே இல்லை. ஓகேங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும். லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பேசும் பாவைகள் வீடியோவில் பார்க்கலாம்.